வைகோ வந்து மதிமுக கட்சியில் வைகோ அவருடைய சமீபத்திய ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாருன்னா 2011 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 15 இடங்களை வந்து ஜெயலலிதா கொடுக்குற மாதிரி இருந்தாங்க, ஒரு ராஜ்யசபா இடமும் சேர்த்து. அதை வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடாத அளவுக்கு வந்து சூழ்ச்சி செய்து நம்பிக்கை துறை சேர்த்து விட்டார் ஓபிஎஸ் அவர்கள். அண்ணன் வைகோ அவர்களை பொறுத்தளவில் அவருடைய நேச்சர் என்பது உணர்ச்சி வசப்படக்கூடியவர். இல்லை இவ்வளோ நாள் இல்லை அதை தாங்க அது பொருத்தமற்றதுன்னு ஏன் இவ்வளோ தரந்தாழ்ந்து பேசினாருன்னு தான் எங்களுக்கு புரியலை. திமுக கூட்டணியில் திரு ஓபிஎஸ் தலைமையிலான அமைப்பினர் சேர்வதற்கு எண்ணிக்கொண்டிருப்பதாக தகவல் என்று ஒரு செய்தி வருகிறது. இதை பார்த்தவுடன் எதற்கு வைகோவுக்கு கோபம் வருதுன்னு எங்களுக்கு தெரியல. கட்சி நலன்களில் நிபந்தனையற்ற இணைய தயார் என்று சொன்னதை எவ்வளோ கொச்சைப்படுத்தி இபிஎஸ் பேசினார். கதவுகள் மூடப்பட்டு விட்டதுன்னு ஏதோ ஒரு நிறுவன தலைவர் மாதிரி வேற ஒற்றை தலைமை ஏற்றவுடனே எல்லாம் ஜெயிச்சது மாதிரி சொன்னதுக்கு அதுக்கே கூட வந்து நாங்கள் பதில் பார்த்தீங்கன்னா, எனவே என்ன தொடர்ந்து ஏன் பிடிவாதம் பிடிக்கிறார், கட்சி நலனை விட தன்னுடைய நலன் பெரிதா என்று எண்ணுகிறாரா என்று இப்படித்தான் அரசியல் ரீதியான பதில் தான் சொல்கிறோம். அம்மாவுக்கு போல நம்பிக்கைக்குரியவராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள் இவரெல்லாம் இருந்திருக்காங்கன்னா, அம்மா இட்ட கட்டளையை அவர் எப்படி சொன்னாரோ சொன்னபடி முடித்து வரக்கூடிய தளபதிகளாக இருந்ததன் காரணமாகத்தான் நம்பிக்கைக்குரியவராக அருகில் வைத்திருந்தார்கள். அம்மாவுடைய நேச்சர்னா ஒரு பிசர் இருந்தால் கூட உடனே தூக்கி எறிஞ்சிடுவாங்க. 2011 வந்து கூடுதல் சீட்டு கேட்கிற பொழுது தேமுதிகவுக்கு வந்து ஜெயலலிதா சொன்னது என்னன்னா, நிறைய கட்சிகள் வர வேண்டிய சூழல் இருக்குன்னு அப்படின்னு சொன்ன பதில் வந்து மதிமுக மையப்படுத்தி தான் சொன்னதா? இல்லை நிறைய கட்சிகள் வர வேண்டிய அவங்க கிட்டத்தட்ட அவரை ரொம்ப வைகோவை தரந்தாழ்ந்து பேச நான் விரும்பலைங்க. தேமுதிகவை வந்து அம்மா கூட்டணியில் எடுத்த உடனேயே இவருக்கான முக்கியத்துவம் தேவையில்லை, முக்கியத்துவம் அவசியம் குறைத்து பார்க்கப்பட்டது. ஏன் வைகோவை இப்படி தேர்தல் நேரத்தில் பேசிக்கிட்டு அலைகிறாருன்னு தான் மக்கள் வந்து அதை எள்ளி நகையாடுறாங்களே தவிர, இது he has lowered his image. நேற்று இந்த இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய இமேஜ் அவரே குறைச்சிக்கக்கூடிய வகையில் தான் இந்த செய்தி பார்க்கப்பட்டது. ஏன்னா சொன்ன காலகட்டம் 14 வருஷம் கழிச்சு யார் மேலே பழி போடுறது? 2016 போல மீண்டும் ஒரு மக்கள் கூட்டணி அது அந்த யாரும் பலிகடையாக தயாரில்லை. அந்த பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் வழக்கறிஞரும் ஓபிஎஸ் அணிக்காக சட்ட போராட்டத்தை மேற்கொண்டு வருவமான சுப்புரத்தினம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அருமை. பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஆமாம். அதாவது பார்த்தீங்கன்னா வைகோ வந்து மதிமுக கட்சியில் வைகோ அவருடைய சமீபத்திய ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாருன்னா, 2011 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 15 இடங்களை வந்து ஜெயலலிதா கொடுக்குற மாதிரி இருந்தாங்க, ஒரு ராஜ்யசபா இடமும் சேர்த்து. அதை வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடாத அளவுக்கு வந்து சூழ்ச்சி செய்து நம்பிக்கை துறை சேர்த்து விட்டார் ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காரு. அதுக்கு வந்து பதில் கொடுத்தார் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள். நீங்களும் அருகில் இருந்தீங்க. ஆமாம். அதாவது பார்த்தீங்கன்னா எதனால் அப்படி சொன்னார் வைகோ அவர்கள், அவர் மீது நான் வந்து அளவு கடந்த மரியாதை மதிப்பும் வச்சுருக்கிறேன், அரசியல் நாகரிகதி அதை வந்து பேசக்கூடாதுன்னு தவிர்க்கிறேன் அப்படின்னு அவர் மறுப்பை அறிக்கை கொடுத்தார். மதிமுக பொதுச்சில் வைகோ இந்த நேரத்தில் பேச வேண்டிய அவசியம் என்ன சார்? அது என்னன்னா, அவருடைய வைகோவுடைய இந்த பேச்சு அவருடைய அனுபவத்திற்கும் என்ன அவருடைய அரசியல் நாகரிகத்துக்கும் உகந்ததா என்பதை அவர்தான் சிந்தித்து பார்த்து பேச வேண்டும். வைகோவை பொறுத்தவரை அண்ணன் வைகோ அவர்களை பொறுத்தளவில் அவருடைய நேச்சர் என்பது உணர்ச்சி வசப்படக்கூடியவர். இல்லை இவ்வளோ நாள் இல்லை அதை தாங்க அது பொருத்தமற்றதுன்னு ஏன் இவ்வளோ தரந்தாழ்ந்து பேசினாருன்னு தான் எங்களுக்கு புரியலை. இது சம்பவம் நடந்து 2011, இன்றைக்கி 2025, 14 வருஷம் கழிச்சு இது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நான் என்ன சொல்கிறேன், இப்போ அம்மா கொடுக்க நினைப்பதை யாராச்சும் தடுக்க முடியுமாண்ணா? அம்மாவுடைய நேச்சர், நீங்கள் அம்மாவை பற்றி நிறைய அறிந்தவர் என்னை விட, அம்மா ஒருத்தர் கொடுக்க நினைப்பதை தடுக்க முடியுமா? அம்மா ஒருத்தருக்கு தடுக்க நினைப்பதை யாராவது வேண்டி கொடுக்க முடியும்? அவருடைய நேச்சர் என்ன? நான் தெரியாமல் கேட்குறேன். அண்ணன் வைகோ அவர்கள் அந்த கூட்டணி கட்சி தலைவராக அம்மா அவர்களால் பரிசீலிக்கப்பட்டிருந்தால், ஒரு கூட்டணி கட்சி தலைவர் ஒருவேளை தான் சொல்லிய செய்தி சொல்லிய விதத்தில் அம்மாவிடம் சென்று சேரவில்லை, தவறுதலாக அம்மாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ற தகவலை அவர் தொலைபேசியிலோ
கடிதம் வாயிலாகவோ அல்லது நேரில் சந்தித்த கூட சொல்லியிருக்கலாம்ல. அதை ஏன் வந்து அவர் அந்த செய்ய தவறினார்? எனவே அது வந்து அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. திருமணியுடைய ஆசிரியர் திரு வைத்தியநாதன் அவர்களும் மறைந்த துக்ளக் ஆசிரியர் அண்ணன் சோ அவர்களும் இவரிடம் சொன்னதாக சொல்கிறார். அப்படி மிகவும் மிகுந்த மரியாதைக்குரிய பத்திரிகையாளர்களான அவர்கள் சொன்ன பிறகு இவர் ஓடோடி சென்று அம்மாவிடம், அம்மா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடியவர் என்ன நம்பகத்தன்மை உடையவர் தானா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எனவே வந்து நான் சொன்ன தகவலை தவறுதலாக சொல்லியிருக்கிறார் என்று போய் உடனே வந்து துடித்து போய் அம்மாக்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானங்க. இல்லாட்டி எத்தனை சோர்ஸு மறைந்த அண்ணன் நடராஜன் அவர்கள் புதிய பார்வையுடைய ஆசிரியர், அவருடைய நெருங்கிய நண்பர். எப்படி நம்முடைய ஐயா வாழப்பாடியார் அவருக்கு மிக அணுக்கமான மதிப்பிற்குரிய ஒரு தலைவராக அண்ணன் நடராஜன் பார்த்தாரோ, அதே போல் வைகோ அவர்கள்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சமகால தோழர்கள். அரசியல் மட்டும் அதை கடந்து மாணவர் இயக்கத்திலிருந்து வந்தவங்க. பாருங்க, அண்ணாவின் தலைமை ஏற்று இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் களங்கண்ட இன்றைக்கு மொழிகாத்த வீரர்கள் வரிசையில் விருதுநகர் சீனிவாசன், மறைந்த அண்ணன் டாக்டர் காளிமுத்து, அண்ணன் நடராஜன் அவர்களும், எல்ஜி அவர்கள், இப்படி இன்னும் ஒருத்தரை விட்டுட்டீங்க, துரைமுருகன், அண்ணன் துரைமுருகன், இப்படி அண்ணன் இந்த விஐடியுடைய வேந்தர் அண்ணன் ஜி விஸ்வநாதன் அவர்கள், அண்ணன் உங்களுக்கு வந்து பட்டியல் நீளும், ராமச்சந்திரன் உட்பட அது நீண்ட பட்டியலுங்க. அன்றைக்கு மாணவர் இயக்கம் தானே திராவிட இயக்கம் 67 ஆட்சி அமைக்கிறதுக்கு மிக அடிக்கோலியதே வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் தானே. பாருங்க, அண்ணாவின் தலைமையில் திரண்ட மாணவர்கள் இளைஞர்கள் தானே அன்றைக்கு உந்து சக்தியாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்தினார்கள். ஏன்னா அந்த நீண்ட நெறிய தொடர்பு உள்ளவர் வைகோ திரு அண்ணன் நடராஜன் அவர்கள் மூலம் ஏன் அவர் துணைவியார் மூலம் தகவல் சொல்லியிருக்க முடியாது? என்ன பிரச்சனை பிறகு ஒரு நாளை கழிச்சு அவர் வந்து பேசுவது, அம்மா வாழ்ந்த காலத்தில் சொல்வதை விட்டு இப்போ சொல்வதால் ஏதாச்சும் பலன் இருக்கா? நேற்று இந்து ஆங்கில பத்திரிகையில் ஒரு செய்தி வருகிறது, டீம் ஓபிஎஸ் இஸ் மல்லிங் த ஆப்ஷன் ஆஃப் என்ன ஜாயினிங் ஹேண்ட்ஸ் வித் த டிஎம்கே லெட் அலையன்ஸ்னு ஒரு செய்தி வருது. திமுக கூட்டணியில் திரு ஓபிஎஸ் தலைமையிலான அமைப்பினர் சேர்வதற்கு எண்ணிக்கொண்டிருப்பதாக தகவல் என்று ஒரு செய்தி வருகிறது. இதை பார்த்தவுடன் எதற்கு வைகோவுக்கு கோவம் வருதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு நேற்று அவருக்கு சொல்ல வேண்டிய காரணம், காலையில் நியூஸ் பேப்பர் பார்த்தவனாலே அவர் படபடத்து போய் மாவட்ட செயலர் மத்தியில் பேசுகிறாரு. இல்லை, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் போய் அங்கே சேர்ற பொழுது அந்த அணிக்கு தானே கூடுதல் வலிமை. அதை வந்து வைகோ வந்து வரவேற்கும். மற்ற கூட்டணி கட்சி அவருக்கு என்ன, வைகோவுக்கு என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தனக்கான முக்கியத்துவம் குறைந்து விடுமோ? ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தேமுதிக திரும்ப மறைந்த புரட்சி கலைஞர் அண்ணன் விஜயகாந்த் அவருடைய துணைவியார் தலைமையில் இருக்கக்கூடிய தேமுதிக இன்றைக்கு அங்கே சேர்வதாக ஒரு பலமான பேச்சு இருக்கிறது. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக பிளவுபட்ட நிலையில் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய தலைமையிலான அமைப்பு திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வரிசையில் திரு ஓபிஎஸ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இன்றைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களால் மிகுந்த பெரிதும் மதிக்கப்படுபவர். குறிப்பாக அது அவருடைய சகோதரர் மறைந்த முக முத்து அவர்கள் மறைந்த செய்தி கேட்ட பிறகு அந்த ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் அவர் இல்லம் தேடி சென்று அவர் துக்கம் விசாரித்த நிலையில் அவருடைய நட்பினுடைய ஆழம் வெளிப்படையாகவே சொன்னார், அரசியல் எது நடக்கலான்னு. எனவே இதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு நேற்று இந்து பத்திரிகை வந்து ட்விட்டர் இங்கிலீஷ் டெய்லி லைக் ஹிந்து when it writes like that, naturally Vaiko must have been prompted to say some baseless allegations which he should not have said. ஏன்னா அதன் அடிப்படையில் ஒருவேளை அவர்கள்லாம் வந்துவிட்டால் தனக்கான இருப்பிடம் அங்கே கேள்விக்குறி ஆகுமோ என்ற அச்சத்தின் அடிப்படையில் அந்த அச்சம் அவருக்கு தேவையற்றது. பிகாஸ் ஹீஸ் பீயிங் சீன் அஸ் எ சீனியர் பார்ட்னர் இன் டிஎம்கே அலையன்ஸ். ஏன்னா அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து பொறுப்பற்ற முறையில் பொருத்தமற்ற ஒரு பேச்சை வெளியில் பொதுவெளியில் பேசியிருக்கார். அதுக்கு தான் அண்ணன் ஓபிஎஸ் நேற்று நிதானத்துடன் அவருக்கே உரிய தனி பண்பாடு, அரசியல் நாகரிகத்தோடு பண்பாட்டோடு பேருக்கு அண்ணா வலியுறுத்துவார், பொலிட்டிக்கல் சிவிலைசேஷன், அரசியல் நாகரிகம் என்ற தம்பின்னு சொல்லார். அந்த அடிப்படையில் அண்ணன் வைகோ அவர்கள் மேல் நான் என்றைக்கும் மதிப்பு வைத்தோன்னு இதுக்கு இப்போ என்றைக்கும். ஏன்னா ஆனால் அவர் என்ன காரணத்தினால் சொன்னேன்னு தெரியல. ஒருவேளை நான் அதை பதில் சொல்ல விரும்பலை, ஒருவேளை நான் பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்பினால் நான் சொல்ல தயார். ஆனால் அவர் மனம் மிகுந்த வேதனைக்குள்ளாகன்னு சொல்கிறாரே, அதோட உள்ளர்த்தம் அவருக்கு புரியுதா? அப்போ அம்மாவோட நேச்சரை பொறுத்தல, அம்மாவுக்கு இவ்வளோ நம்பிக்கைக்குரியவராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள் இவர்கள்லாம் இருந்திருக்காங்கன்னா, அம்மா இட்ட கட்டளையை அவர் எப்படி சொன்னாரோ
சொன்னபடி முடித்து வரக்கூடிய தளபதிகளாக இருந்ததன் காரணமாகத்தான் நம்பிக்கை உறுதியாக அருகில் வைத்திருந்தார்கள். அம்மாவுடைய நேச்சர்னா கொஞ்சம் ஒரு பிசர் இருந்தால் கூட உடனே தூக்கி எறிஞ்சிருவாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்பேற்பட்ட தலைவர்கள்லாம் அவங்க வந்து இது பண்ணவங்க. ஏன்னா அம்மா கிட்ட வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ சொன்னது சொல்லபடி ஜஸ்ட் தேவர் அதனால் அல்லோ தேவர் த செகண்ட் லைன் லீடர்ஸ். when a message is passed on to a particular leader as per the directions of Amma, they should be seen as messengers. அம்மா சொல்லக்கூடிய செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அதையும் சொல்றாரு. அம்மா சொல்வதை தான் வந்து நான் வந்து சொன்னேனே தவிர என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் வந்து செய்ய முடியாது. அதை தான் நான் செய்ய முடியும், அது மீறி செய்ய முடியாது. அதுதான் அன்னைக்கு உள்ள நிலை, அன்னைக்கு உள்ள அரசியல் சூழல். அதையும் சொல்கிறார். இல்லை அம்மா இன்னும் நேற்று ப்ரைவேட்டாக நாங்கள் கோர்ட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப நாங்கள் என்னென்னா அப்படின்னு கேட்டப்ப உங்களுக்கு தெரியாதாங்க, அம்மா வந்து ஒரு செய்தியை சொல்லி ஒரு தலைவர்கிட்ட சொல்லிட்டு வாங்கினா நாங்கள் போய் சொல்லிடுவோம். அம்மாக்கிட்ட வந்து நாங்கள் வந்து அந்த இதை சொல்கிறப்ப பதில் சொல்கிறப்ப என்ன சொல்லிட்டீங்களான்னு வெறும் சொல்லிட்டேன்னு மட்டும் நிறுத்த முடியாது. என்ன சொன்னீங்க அப்படின்னு ரிப்பீட்டே பண்ண சொல்லுவாங்க எங்கிட்ட. என்ன சொன்னீங்கன்ட்டு அவங்க சொன்ன வெர்ஷன் அப்படியே வருதான்னு பார்த்தா அதில் ஒரு பிசிறு இருந்தால் கூட ஏன்னா எங்களுக்கு உடனே திருத்துவாங்க. அந்த சிஸ்ட் ஆஃப் த மேட்டர் நாங்கள் சொல்லிடுவோம். ஆனால் சொன்ன பாணியில் அந்த வார்த்தைகளில் ஒரு பிசிறு இருந்தால் கூட கரெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற அம்மாக்கிட்ட போய் நாங்கள் போய் ஒரு தலைவர் சொன்னதை ஒரு கூட்டணி கட்சி தலைவராக அவர் எண்ணுபவர் சொன்னதை நாங்கள் மாற்றி சொல்ல முடியுமா? அது வந்து அந்த சீட்டு வாரங்கள்லாம் சொன்னோம்னா நாளைக்கு ஒருவேளை நான் மாற்றி சொன்னால் கூட அம்மா கிராஸ் வெரிஃபை பண்ணி என்ன மிஸ்டர் வைகோ உங்களுக்கு நான் 12 எம்எல்ஏ சீட்டை ஒரு ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் மறுத்தீங்கன்னா வேறு என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு அடுத்த நிமிஷம் அம்மா கேட்ட மாட்டாங்களாங்க. சூழல் என்னன்னா 2011 எலெக்ஷனில் அம்மா தேமுதிகவை உள்ளுக்கு கொண்டு வரணும் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க அந்த காலகட்டத்தில் பண்ருட்டியார்களுடைய அரசியல் பண்ருட்டியார் வந்து ஏன்னா அவருக்கு வந்து அனைத்து பேருங்க அண்ணா காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக திராவிட இயக்கத்தினுடைய அந்த உருவாக்கத்தில் உருவான ஒரு தலைவர் அண்ணன் பிஇ முடித்த அண்ணன் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள். பேருங்க அண்ணாவால் அடையாளம் கட்டப்பட்ட நாம் சொன்ன இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கிளர்ந்தெழுந்து கிளம்பிய மாணவர் அணி தலைவர்கள் அண்ணன் எஸ்டிஎஸ் போல் அண்ணன் கேஏகே போல் ஏன்னா அண்ணன் பண்ருட்டியாரும் ஒருவர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கிய திராவிட இயக்க சித்தாந்தவாதிகளில் மிக மதிக்கிற டாக்டர் நாவலருக்கு பிறகு பேராசிரியர் அன்பழகனுக்கு பிறகு அண்ணன் கே எம் மதியழகனுக்கு பிறகு அண்ணாமலை பல்கலை கண்டெடுத்த முத்துக்கள் அண்ணன் எஸ்டி சோமசுந்தரம் அண்ணன் பண்ருட்டியார் போன்றவர்கள்லாம் அண்ணன் செஞ்சி ராமச்சந்திரன். ஸோ இவர்கள்லாம் அண்ணன் எல்ஜி போன்றவர்கள்லாம் நிறைய இருக்கு. பட்டியல் நம்ம தெரிஞ்ச சொல்கிறேன். அப்போ ஏற்பட்ட அண்ணன் பண்ருட்டியார் அவர்கள் என்ன சொல்கிறான்னா சூழல் காரணமாக அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் எம்எல்ஏ இருக்கலாம். அதற்கு பிறகு தேமுதிக இயக்கத்தை உருவாகி திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து எங்களுக்கு வழிகாட்டியாக ஒருவர் வேண்டும், நீங்கள் வாங்கன்னு அழைப்பு விடுத்தன் பேரில் அவைத்தலைவராக போய் அவர் தான் எங்கே போனால் நம்ம ஜெயிக்க முடியும்னு அவர் வித்தகர். அவர் வந்து இந்த எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் உங்களுக்கு வியூகம் வகுப்பதில் பண்ருட்டியாருக்கு என்று தனி மகத்துவம் உண்டு. எனவே எங்கே போனால் ஜெயிக்க முடியும்னா அன்றைக்கி 30க்கு மேற்பட்ட சீட்டுகளை வாங்கி அத்தனையும் ஜெயிச்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராகவும் துணைத் தலைவர் பண்ருட்டியார் அவர்கள் வந்தார்கள். 2011 வந்து கூடுதல் சீட்டு கேட்குற பொழுது தேமுதிகவுக்கு வந்து ஜெயலலிதா சொன்னது என்னன்னா நிறைய கட்சிகள் வர வேண்டிய சூழல் இருக்குன்னு அப்படின்னு சொன்ன பதில் வந்து மதிமுக மையப்படுத்தி தான் சொன்னதா? இல்லை நிறைய கட்சிகள் வர வேண்டிய அவங்க கிட்டத்தட்ட அவரை ரொம்ப வைகோவை திறந்தால்னு பேச நான் விரும்பலைங்க. தேமுதிகவை வந்து அம்மா கூட்டணியில் எடுத்த உடனேயே இவருக்கான முக்கியத்துவம் தேவையில்லை. எஸ் முக்கியத்துவம் அவசியம் குறைத்து பார்க்கப்பட்டது. அதிமுக அணியில் தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல் பார்த்தீங்கன்னா ஜவாஹிருல்லா, புதிய தமிழகம், சரத்குமாரோடைய கட்சி, மொத்தம் வந்து 7-8 கட்சி. இன்னும் வர வேண்டிய பிற கட்சிகள்னு சொன்னது நீங்கள் சொன்ன பட்டியல் தான். அப்படியா? இந்த கட்சியில வந்தது அந்த டைம்ல வந்து நான் பரபரப்பா வந்து விவாதம் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல கரெக்ட். நீங்க சொன்ன பிற கட்சிகள் சொன்னீங்கல்ல எண்ணிக்கை, அதுல வந்து முக்கியமான கட்சி வருது. 7 கட்சி சொன்ன முன்னாடி நான் வந்து விவாதம் பண்றப்போ ஒரு கட்சி வருது. அந்த கட்சி வந்துட்டு அந்த கட்சி பத்தி நான் சொல்றேன்.
இந்த முறை நீங்க அதிமுக விட்டுட்டு நீங்க திமுக பண்ண தோத்துருவீங்கன்னு சொல்றேன். என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, எங்களுக்கு பிடிக்கல? இல்லப்பா, கலை சொல்லல என்ன அப்படின்னு சொல்றேன். அதே போல ரிசல்ட் வந்து அவங்க என்ன பார்த்தாங்க. ஆமா, சுய் பண்ணிட்டாங்கல்ல அந்த எலெக்ஷன் 2011. நான் திமுக 23 சீட்டு, அது 27க்குள்ள தானே வந்தது திமுக. தி மொமெண்ட் அம்மா டிசைடட் டு டேக் டிஎம்டிகே ஆன் போர்டு, தேமுதிகவை கூட்டணி இணைக்க வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு, அறுதிட்டு உறுதியாக முடிவான பிறகு, இவருடைய தேவை என்பது அங்கு குறைத்து பார்க்கப்பட்டது. அவள் தான் சொல்ல முடியும். எனவே வந்து அதை நான் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு, அம்மா சொன்னதை அன்னை விரும்பி நான் அதுக்கு பதில் சொல்லணும்னா, நான் அம்மா சொன்ன பதில சொன்னா நீங்க வருத்தப்படக்கூடாது. ஆமா, நீங்க வருத்தப்பட வேண்டியது வரும் சொல்லதில்லை. அதுக்குள்ள நான் போக வேணாம். எனக்கு சற்றப்ப அம்மா என்ன சொன்னாங்க அந்த டைம்ல இருந்திருப்பீங்க. அரசியல் நாகரிகம் கருதி நான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அரசியல் நாகரிகம் கருதி நான் சொல்லல. அதே அரசியல் நாகரிகம் கருதி நான் இந்த வாதத்திலும் எனக்கு பதில் தெரிந்தாலும் அது வந்து நீங்க பொறுத்து கொள்ள நான் சொல்ல விரும்பல. அதற்கான அல்ல, அங்க 2011 என்ன நடந்ததுங்கிறத இப்ப இருக்கிற வைத்தியநாதன் சொன்னாலும் தெரியும். இல்ல அது என்ன நடந்துங்கிறது அவர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஷோ இல்ல, இப்ப இருக்கிறது வைத்தியநாதன் அவர்களுக்கு தெரியுங்கிறத விட அம்மா அன்றைக்கு முழுவதுமாக நம்பிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு அம்மா என்ன சொன்னாங்கங்கிறது தெரியும் சார். சார் நீங்கள் வந்து உங்கள் சகோதரங்க கிட்ட ஒன்று பேசுவீங்க, உங்கள் பெத்த பிள்ளைங்க கிட்ட ஒன்று பேசுவீங்க, உண்டா இல்லைங்களா? நம்முடைய சகோதரர்கள் நிச்சயமா ஆனால் பிள்ளைகிட்ட எப்படி வித்தின் த ஃபேமிலி என்ன பேசுவோம், சகோதரர்கள்ட்ட அனுசரித்து பதில் சொல்லிட்டு போவோம். சொல்கிறது புரியுதுங்களா? அதே போல தான் அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய நேச்சர் எடுத்துனா, அவர் சார் அம்மா பக்கத்தில் ஒரு 25 வருஷம் தொடர்ந்து இருந்ததே ஒரு பெரிய கின்னஸ் ரெக்கார்ட் சார். முதல் முறை சிங்கிள் மீட்டிங்ல அதே டைம்ல வந்து முதல்ல சார் ஒரு அம்மா கிட்ட ஒரு சிங்கிள் மீட்டிங்ல அவுட் ஆகி போயிடுவாங்க சார் லீடர்ஸ். ஒரு பாடி லாங்குவேஜை கண்டுபிடிச்சி வெளியேற்றி விட்டுருவாங்க சார் அவங்களுக்கு அந்த மாதிரி டோட்டல் பெர்ஃபெக்ஷன் இன் ஒபீடியன்ஸ். சரிங்களாங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அம்மாவுக்கு தேவை. இது அது போக விசுவாசம் சார், லாயல்ட்டி தான் ஃபஸ்ட்டு. அவங்க இது பண்ணுற திறமையை கூட பெருசாக பார்க்க மாட்டாங்க, லாயல். எனவே வந்து 25 ஆண்டு காலம் அவங்க இருந்தது மட்டும் இல்லை, அண்ணன் ஓபிஎஸ் அருகில் இக்கட்டான 3 தடவை அவரை தானே சார் முதலமைச்சராக போட்டாங்க. இவ்வளோ பேர் இருக்கக்கூடிய கட்சியில் ரெட்டாங்கட்டாங்க தலைவருக்கு எங்கள் கட்சியில் பஞ்சமா சார்? எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறப்ப ஏங்க அவரை போட்டார்? காரணம் என்னென்னா அந்த லாயல்ட்டி தாங்க. ஒரு நம்பகத்தன்மையும் ஒரு அதுக்கான செயல்திறமும் உடையவராக அண்ணன் ஓபிஎஸ் இருந்த காலத்தினால்தான் அதே ஒரு கின்னஸ் ரெக்கார்டுங்க. அம்மாவுக்கு நம்பிக்கை அவர் இறக்கும் வரை அவர் பெற்றிருந்தார் என்றால் அதே ஒரு பெரிய விஷயம். எனவே அவர் போய் மாற்றி சொன்னார்னு சொல்கிறத யாருமே நம்பலைங்க தமிழ்நாட்டில். ஏன் வைகோ இப்படி பேசிட்டு அலைகிறார், ஏன் வைகோ போய் இப்படி தேர்தல் நேரத்தில் பேசிட்டு அலைகிறாருன்னு தான் மக்கள் வந்து அதை எள்ளி நகையாடுறாங்களே தவிர இது ஹி இஸ் லோட் இஸ் இமேஜ். நேற்று இந்த இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய இமேஜ் அவரே குறைச்சிக்கக்கூடிய வகையில் தான் இந்த செய்தி பார்க்கப்பட்டது. ஏன்னா சொன்ன காலகட்டம் 14 வருஷம் கழிச்சு யார் மேலே பழி போடுறது? அம்மா அவள் நம்பிக்கையுடைய வடிவம் என்று பார்க்கப்பட்ட ஓபிஎஸ் மேலே யார் அதை நம்புவாங்க சார்? யாருமே நம்ப மாட்டாங்க, எதிரி கூட நம்ப மாட்டாங்க. இவருடைய அந்த வெளிப்படையான அந்த பேச்சு எதை உணர்த்துது? அதை பார்த்தீங்கன்னா வேறு விதமான நடவடிக்கை எடுப்பதற்கான வந்து அறிகுறிகளாக அது பார்க்கப்பட்டதா? இருக்கலாம் சார். நான் கூட நேற்று இது ஒரு டிவியில் ஃபோனில் கேட்டாங்க, வைகோவுடைய மனம் எங்கேயோ அலைபாய்கிறது அப்படின்னு சொன்னேன். 2016 போல மீண்டும் ஒரு மக்கள் கூட்டணி யாரும் பலிகடையாக தயாரில்லை. அந்த முயற்சி ஈடுபடுறாங்க யாரும் அப்படியெல்லாம் நம்ம அரசியல் வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை சார், மக்கள் நல கூட்டணி ஒரு தடவை இட் வாஸ் டெஸ்டடு. என்ன இல்லை, விஜய் இருக்காரு, நீங்க அந்த யாரும் இல்லைன்னு சொல்ல மக்கள் அது வந்து விஜய் இவங்க அன்னைக்கு கூட விஜய் வந்து ஒரு பொலிட்டிக்கல் என்டிட்டின்னு இவங்க வந்து மக்கள் நல கூட்டணி போட்டவ சின்ன சின்ன அமைப்புகளை சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டணி போனார் சார் விஜய். பசுமன் தேவர் ஜெயந்திலேயே சீமானும் அவரும் வந்து இப்போ ரொம்ப இணக்கமாயிட்டாங்க. யாரு? வைகோவும் சீமானும் சார் இருக்கணும் சார். அவர் பார்த்து இது அவருடைய அப்போ சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், நான் வேறு விதமாக வார்த்தை சொன்னார். நான் சொல்கிறேன்னா அவர் இது வந்து அவருக்கு ஹீ இஸ் ஃப்ரீ டு டூ வாட் எவர் ஹி விஷஸ் டு டூ இன் பாலிடிக்ஸ். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு அவருக்கு முழு உரிமை உண்டு. ஏன்னா அது அவர் வந்து சுய விருப்பம், அவர் விரும்பினபடி செயல்தான். இருக்கிறவங்க மேலே என்னத்துக்கு சேத்தள்ளி வாரி வீசிட்டு போகிறாரு?
இருக்கிறவங்கள சேற்றள்ளி வாச வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர் வாட்டில் அப்பாவே இருக்க. ஆனால் ஓபிஎஸ் மேலே வந்து சார் ஒரு பகுத்தறிவாதின்னு சொல்கிறாருல்லண்ணே. நீ ஒரு மூத்த ஜேர்னலிஸ்ட்டு, அரசியல் தலைவர்கிட்ட எல்லாத்தையும் பழகிருக்கீங்க. பகுத்தறிவாதி பேசுகிறார். அவர் செஞ்ச அந்த பாவத்துக்கு தான் எனக்கு பாவம் புண்ணியம் பேசுகிறேன் யார் சார்? மூட நம்பிக்கையாளன் தானங்க, பிற்போக்குவாதி தானங்க, ரேஷனலிஸ்ட்டு. யாராச்சும் பகுத்தறிவாதி முற்போக்கு சிந்தனையாளர் பாவம் புண்ணியம் பேசுவாங்க. இப்போ என்ன அவர் செஞ்ச பாவத்துக்கு என்ன அவர் கஷ்டப்படுறாரு? ஓபிஎஸ் இன்னைக்கு 5வது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். இன்றைக்கி அவர் வெளில கிளம்புனா எஸ்கார்டு போயிட்டுருக்கு முன்னாள் முதலமைச்சருங்கிற முறையில். அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது. அது என்ன சரிங்களா? அதனால திரு வைகோவுடைய மனம்தான் அலை வாய்ந்து அவர் தான் மன சஞ்சலத்தில் சிலேசத்தில் இருக்கிறார் என்று அவர் அப்படியெல்லாம் வந்து மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். அவர் வந்து மகனை வந்து எந்த வாரிசு அரசியல் கூடாது என்று தனி இயக்கம் கண்டாரோ, வாரிசு அரசியல், ஐ எம் நாட் எகென்ஸ்ட் வாரிசு அரசியல். ஏன்னா இது வந்து இப்போ என் பையன் அரசியலுக்கு தான் வருவேன்னு சொன்னால் நான் தடுக்க முடியுமா சார்? அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்தியாவில் உலகத்தில் வாரிசு அரசியல் அவங்க இருப்போம். சரி, an adult can choose his own profession of his own choice. உண்டா இல்லைங்கண்ணே? நிச்சயமா. அப்படி இருக்கப்ப ஒருத்தருக்கு கலைஞருக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு காரணமாகவே இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அது தண்டனை. ஏன்னா இன்னைக்கு அந்த சொல்லிட்டு போய் சொத்தை காலத்தை சொல்லி வெளியில் போய் கையை சுட்டுக்கிட்டு இன்னைக்கு என்ன சார்? மகனை தானே கொண்டு வந்துருக்காரு கட்சிக்கு, தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் எத்தனை பேர் நீங்கள் என்ன காரணத்தை சொல்லி 13 பேர் வந்து தங்களுடைய தேக்கு மர தேகங்களுக்கு தீ வைத்து சாகலையா? நான் கேட்குறேன், எவ்வளவு இந்திய மாணவர்கள் பட்டாளத்து தலைமை தாங்கி அண்ணன் எல்ஜி உட்பட இக்கட்டான காலத்தில் கலைஞருக்கு அன்று முதல் நாள் வரை போக்குவரத்துறை மந்திரி காரவட்டி கண்ணப்பன் இங்கே வட தமிழகம் முழுவதும் அங்கே வந்து செஞ்சி ராமச்சந்திரன் மதுராந்த எப்பேற்பட்ட தலைவர் எல்லாம் வந்து 13 மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்களே. அதை விட வந்து யாராச்சும் ஒருத்தர் கூட இருக்காங்களா சார்? சென்னையே வந்து கண்ட்ரோல் வச்சிருந்தது ஏழுமலை, செல்வராஜ், அது மாதிரி இல்லை. அதை தாங்க பொன்முத்துராமலிங்கம், எவ்வளோ பேருங்க வந்தாங்க. அவங்க அரசியல் வாழ்க்கையெல்லாம் என்ன இதாகி போயிடுச்சு இல்லை சார் உங்களுக்கு? எப்படி வந்து கடைசியாக மல்லை சத்யா, எப்பேற்பட்ட தியாகி மல்லை சத்யா, செங்கல்பட்டுல எனக்கு தெரியும் சார். இல்லைங்க, நான் கேட்குறேங்க, செங்கல்பட்டில் ஒரு மாநாடு போட்டுட்டு அன்னைக்கு முதல் நாள் பள்ளியில் ஒரு முஸ்லீம் வீட்டு திருமணத்துக்கு வர்றாரு. அங்கே வைக்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாருங்க. நாளை செங்கல்பட்டில் இருக்கின்ற வரலாறு படைக்க இருக்கிற மாநாட்டிற்கு தலைமை ஏற்கக்கூடிய என்னுடைய போர்ப்படை தளபதி மல்லை சத்யா அவர்களே அப்படின்னு அங்கே பேசுகிறாரு. அந்த சத்யாவை இன்னைக்கு எந்த இடத்துல சார்? மகனுக்காக வேண்டி இன்னைக்கு அவரை எவ்வளோ தூரம் அவரை கண்ணீர் விட்டு அழுதாரு. மாத்தியாவோட ஒப்பிட்டு பேசலாமா? 33 வருஷம் என் இளமையவே இந்த இயக்கத்துக்காக தேவைச்சு. எனவே இப்படி வந்து யாரை நீ உங்கள் மகனைத்தானே உருவாக்கியிருக்கீங்க. எனவே வந்து நீங்கள் உங்களுடைய அரசியல் பாதை என்பது, உங்களுடைய திட்டங்கள் என்பது, உங்களுடைய அஜெண்டாவெல்லாம் இன்றைக்கி கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அதை சரி பண்ணி நேர்த்தியான அரசியல் பண்ணுங்கள். இருக்கிறவங்க மேலே பழிவு நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம் இல்லாட்டி சிரமப்படுறோங்கிறத we will decide our future course of actions. எங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு எது நல்லதோ அதை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தெளிவாக வகுப்பார்கள். அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விதமான மூவிங் பண்ணிட்டு இந்த வார்த்தை வந்து அவர் வாயிலிருந்து வெளிப்படுதா? இப்போ என்னன்னா, இப்போ மனோஜ் பாண்டே போனால் கூடுதல் நாங்கள் தான் எங்களை போன்ற வழக்கறிஞர் உங்களுக்கு கூடுதல் வேலை சென்னையில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நான் மட்டும் இல்லை, எங்களை போன்ற அண்ணன் ஓபிஎஸ் காண்டி வழக்காடக்கூடிய வழக்கறிஞர்கள் அந்த அணியே வந்து இன்னும் வந்து நாங்கள் அந்த வேலைகளும் பார்த்து நீங்கள் சென்னைக்கு டெல்லிக்கு போகலாம், தவிர திண்டுக்கல் பக்கம் போக முடியாது. ஒரு நாள் தான் போகலாம். அந்த மாதிரி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப எனவே வந்து நாங்கள் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எது அதுக்கு ஒரு செய்தி வருது சார். அதுக்கு இவ்வளவு அவர் பதஷ்டப்பட்டு நேற்று தினம் வந்து இந்த இவ்வளவு தூரம் வந்து தரம் பேசியிருக்க என்ன நடந்ததுங்கிறத முழுமையாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு செங்கோட்டையனும் ஓபிஎஸ் அவர்கள் தான் வந்து சொல்ல முடியும். ஓபிஎஸ் அவர்கள் நாகரிகங்களையும் நான் முடிச்சுக்கிறேன் சொல்லிட்டாரு. இன்னும் சொல்ல போனால் வந்து வேறு விதமான அந்த வருத்தங்கள் ஏற்படும்னு சொல்லிட்டு மனம் வருத்தப்படுனாரு. ஆமாம், அவர் மனம் வருத்தப்பட இப்போ கூட பாருங்க, அதில் கூட ரொம்ப கண்ணியமாக தான் வார்த்தை கல் எறிந்தவர் மேல் திரும்ப அந்த கல்லை அப்புறப்படுத்தி போட்டா கூட இதில் தான் தெரியாம கூட அவர் காலில் பற்ற கூடாதுன்னு நினைக்கிறாரு. எல்லாரும் வந்து இதில் தான் என்ன எல்லாமே என்ன சொல்கிறாங்க, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து அப்படி ஒரு பழியை சுமத்துறாரு வைகோ. அவரை வந்து மயிலிறகால தடை விடுறீங்க சார். இல்லை அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்து பேச்சா இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வியே நாங்கள் மயிலர்களை தடை விடுறீங்க. கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறாரு வைகோ.
ஏன்னா ஆனால் எடப்பாடியை பற்றி ஏதாவது ஒன்று அவர் உங்களை பற்றி சொல்லிட்டா அவ்வளோதான் போச்சு. சக்கட்டு மணிக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிறீங்க, சக்கட்டு மணிக்கு பேசுகிறீங்க, விவாதம் பண்ணி வந்து அவரை வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுறீங்க. ஆனால் வந்து இந்த குற்றச்சாட்டுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடுமையான சொற்களை வந்து சொல்லவே இல்லை ஓபிஎஸ் அவர்கள். இன்னைக்கு வந்து அண்ணன் அதில் அந்த பேசி இருக்கு இல்லை இருக்குன்னு அண்ணன் நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணன் இபிஎஸ் அவர்களை இன்றைக்கும் நாங்கள் என்றைக்குமே சகட்டு மேனிக்கு பேசினதே கிடையாது, வாய்க்கு வந்தபடி பேசினதே கிடையாது, அரசியல் பண்பாடு நழுவி உண்மையிலே பேசினது கிடையாது. அவர்தான் கடுமையான இதெல்லாம் நாங்கள் எந்த தியாகத்தும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுடைய நலன்களில் எந்த தியாகத்தும் தயார், நிபந்தனையற்ற முறையில் நான் இணைய தயார் என்று இவருக்கே தலைவராக இருந்தவர், ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரா இல்லையாண்ணே? ஆமாம். அம்மா காலத்திலே பொருளாளராக இருந்தாரா என்ன? 2001 ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இபிஎஸ் இல்லாதப்ப அவர் முதலமைச்சராக இருந்தாரா இல்லையா? முதலமைச்சரில் இவருக்கு சீனியர் தானே? சீனியர் தான். அப்படி இருக்க வர நான் கட்சி நலன்களில் நிபந்தனையற்ற முறையில் இணைய தயார் என்று சொன்னதை எவ்வளோ கொச்சைப்படுத்தி இபிஎஸ் பேசினார். கதவுகள் மூடப்பட்டு விட்டதுன்னு ஏதோ ஒரு நிறுவன தலைவர் மாதிரி, இவரை ஒற்றை தலைமை ஏற்றவுடனே எல்லாம் ஜெயிச்சது மாதிரி சொன்னதுக்கு அதுக்கே கூட வந்து நாங்கள் பதில் பார்த்திங்கன்னா, எனவே என்ன தொடர்ந்து ஏன் பிடிவாதம் பிடிக்கிறார், கட்சி நலனை விட தன்னுடைய நலன் பெரிதா என்று எண்ணுகிறாரா என்று இப்படி தான் அரசியல் ரீதியான பதில் தான் சொல்கிறோம். இது இபிஎஸ் வந்து கடுமையாக சொல்லுவாருங்க. நான் அங்கே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பதில் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. நாங்கள் வந்து இன்றைக்கு நான் எந்த விவாதத்தில் அருமை அண்ணன் இபிஎஸ் தான் அட்ரஸ் பண்ணுவாங்க, அதை மாற்றுக்கருத்தில் சகட்டு மீட்டிங் பேசுகிறதே இல்லைன்னு. இந்த வைகோ காட்டம் வந்து இல்லை காட்டம்னா நாங்கள் உள்கட்சி இது உரிமை போராட்டம், எங்களுக்கு உரிமை போராட்டம். நாங்கள் அந்த இயக்கத்தில் வந்து எங்களுடைய 50 ஆண்டு கால உழைப்பு, எனக்கே 40 ஆண்டு காலம் 1984 எம்ஏ படிக்கிறப்ப நான் நேரடி அரசியலுக்கு வந்தவன். எனக்கே பாருங்க, நான் இன்னைக்கு 41 வருஷம் ஆயிடுச்சு, ஓபிஎஸ்னுக்கு 50 ஆண்டுகளுக்கு மேல். ஸோ இப்படியெல்லாம் உழைத்த எங்களே துச்சமாக என்னன்னா 91 ரொம்ப இளம் வயது எம்எல்ஏக்கள் நீங்கள் ஒரு ஆமாம் 25 வயசுனா நானும் டாக்டர் ஸ்ரீதர், நம்முடைய கும்பகோணம் ராமநாதன், இப்படி வந்து ஓஎஸ் அமர்நாத்னு இந்த ஏன்னா அம்மா யங்ஸ்டர்ஸ் படித்தவங்க நேரடியாக செலக்ட் பண்ணாங்கன்னா அது பலமுறை அவரும் சொல்லியிருக்காரு, இன்டர்வியூ வச்சு நேரடியாக செலக்ட் பண்ணாங்கன்னா. அப்படி இருக்கிறப்பனா ஸோ இவ்வளவு இதுன்னா எங்களை வந்து துச்சமான இது பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டார் போகிற போக்கில். என்னென்னா ஆனால் அவரே ஒரு நியமன தலைவர் இல்லை, உண்டா இல்லைங்களா? அம்மாவே யாரையும் கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இது பண்ண மாட்டாங்க சார், மைல்டு பனிஷ்மெண்ட்டு தான் கொடுப்பாங்க. கொடுத்து அப்புறம் ஒரு திருந்திட்டோம்னா ஒரு காலகட்டம் ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுருப்பாங்க, அப்புறம் மீண்டும் எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியும் எத்தனை பேரை ட்ராப் பண்ணியிருக்காங்க, உடனே மீண்டும் கொடுப்பாங்க. அதனால் இப்படி நாங்கள் வந்து இங்கே திரு இபிஎஸ் அவர்களால் கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற மன வருத்தம் எங்களுக்கு இருக்குது. அந்த அளவில் நாங்கள் வந்து ஒரு சொந்த சகோதரனை கூட நம்மளை வந்து ரொம்ப இது இம்சை பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம் சார், ஒரு ஸ்டேஜில் அப்புறம் போலீஸ்க்கு போகிறது தானே செய்வோம், உண்டா இல்லைங்களா? பாதுகாப்பு கருதி. அதுபோல் உரிமை மீட்புக்கு தான் நாங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கோம். உணர்வான உரிமை மீட்பில் வந்து இப்போ காவல்துறைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையா? இல்லைங்க, அதே இது வந்து சார் உணர்வு கலந்த விஷயம். அதில் வந்து ஒரு சகோதரனே நம்மளை வந்து பொதுவெளியில் வந்து ரொம்ப வாய் கூசக்கூடிய வார்த்தைகளை பேசுவது, அசிங்கப்படுத்தி பேசுவது, ரொம்ப கேவலப்படுத்தினா எல்லை மீறி போனோம்னா அப்புறம் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு வழி என்ன? சட்டம் தானே. வி ஆர் பீங் கவர்ன் பை த ரூல் ஆஃப் தானே, சட்டத்தின் ஆட்சி தானே. அந்த அடிப்படையில் நம்ம எனவே அந்த அடிப்படையில் எங்கள் உரிமையை மீட்பதற்காக நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம். பதிலுக்கு பதில் நாங்கள் வந்து இது பண்ணிக்கிறோம் சார், உங்கள் பிரதிவாதம் பண்ணிக்கிறோம். ஆனால் திரு வைகோ அவர்கள் மேலே மயில் இறகால இது பண்ணுறாங்களே, ஃபெதர் டச் கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அது அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் அண்ணன் வைகோ அவர்களுடைய ஒரு மேல் நான் வைத்திருக்கக்கூடிய தனிப்பட்ட மதிப்பெண் மரியாதையின் காரணமாக இன்றைக்கில் என்றைக்கும் நான் வந்து கௌரவ குறைச்சலாக பேச மாட்டேன். ஓபிஎஸ் அவர்களுடைய உணர்வுகள் வந்து வெளிப்படுத்தினார்ல வைகோ மீது, அந்த உணர்வுகளை வந்து அவர் புரிஞ்சுக்கணும்ல. புரிஞ்சுக்கிட்டாராங்கிற கேள்வி புரிஞ்சுக்கிட்டாரான்னு இப்போ அவர் மனச்சாட்சிக்கு வடிச்சோம்னா அதை உண்மையிலே புரிந்தவராக இருந்தால் இன்றைக்கே அவர் ஏதாச்சும் பதில் சொல்லியிருக்கானு. நான் ஏதோ ஒரு வேகத்தில் சொல்லிட்டேன், இருந்தாலும் அவர் வந்து நம்ம இது இன்னா செய்தாரை ஒருத்தல் அன்னையும் செய்து விடல் என்ற அடிப்படையில் அவர் வந்து அவருக்கே உரிய பொறுமையோடு நிறுவனத்தோட பதில் சொன்னார். ஏன்னா இந்த பிரச்சனையை பொறுத்தவரை முடிந்ததாக இட் சுட் பி ட்ரீட்டட் அஸ் பீயிங் க்ளோஸ்ட், ஹேவிங் பீன் க்ளோஸ்டுன்னு அவர்கள் தானே சொல்லுங்க. அதனால் வந்து நாங்கள் அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லியாச்சு, அதோட அந்த பிரச்சனை நாங்கள் விட்டோம் சார். அது அந்த வைகோ ஓபிஎஸ் இடையிலான இந்த வார்த்தை பணிப்பு வரும்போது முற்று பெறுமா தொடருமா என்பதை இனிவரும் நாட்களில் பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்தில் தெரிவித்தமைக்கு இதையும் கிடைந்து இணை நன்றி சார்.